வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ரொம்ப சுப தினமாகவும் இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த மகாவதார் அறக்கட்டளையின் 21 நாட்கள் இலவச இந்த ஆரோக்கிய திட்டம் தொகுப்பு 1 இரண்டாவது தினமான ஏப்ரல் 2, 2025 இன்னைக்கு தினம் 2. இதற்குள் உங்களை எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். தொகுப்பை தொடங்குவதற்கு முன்னால நான் நம்ம எல்லாருடையும் பிரணாம்ஸை தெரிவித்துக்கலாம். வகுப்பை தொடங்குவதற்கு முன்பு உயர்ந்த ஆசிரியர் மகாவதார் பாபாவுக்கும், பெரிய ஆசிரியர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கும், அப்புறம் மகாவதார் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் ஆசிரியர் ரங்கநாதன் சாருக்கும் பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். இதற்கு உபரியாக நமக்கு எல்லாத்துக்கும் மேலான அந்த பிரபஞ்ச சக்திக்கும் பிரம்மாண்ட சக்திக்கும் நம்ம பரிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம், ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்வோம். அதோட நமக்கு நம்மளுடைய இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இன்றைக்கு நம்ம வகுப்பில் முதலாவது தியானத்தை பண்ணுவோம். 40 நிமிடத்துக்கு நம்ம தியானத்தை பண்ண போறோம். அதற்கு முன்னால நான் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன், அதுபடி நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. தியானத்தின் பொழுது கண்ணை திறக்காதீங்க. நான் சொல்லுவது வரைக்கும் நீங்க கண்ணை மூடியே இருக்கணும். அதற்கு முன்னால ஒரு கிளாஸ் தண்ணியை நீங்க அருந்துங்க. ஒரு கிளாஸ் தண்ணீரை உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீங்க தரையில சம்மணம் போட்டு உட்காரலாம். அது முடியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு நாற்காலியில் உட்காரலாம். நாற்காலியில் உட்காரும் போது உங்கள் பாதங்களை கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கையை இந்த மாதிரி கோர்த்துக்குங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கையை கோர்த்துக்கிட்டு உங்க துடையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற இடம் சத்தம் இல்லாம, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த மாதிரியோட இடத்துல தேர்ந்தெடுத்து உட்காருங்க. உட்கார்ந்துட்டேன்னு நினைக்கிறேன்னா நம்ம இப்போ நீங்க உங்க கண்களை நிதானமாக மூடிக்குங்க. நிதானமாக மூடிக்குங்க. தண்ணியை அருந்தி விட்டு நீங்க கண்ணை மூடிக்குங்க. நான் மியூசிக் போடுவேன். அதுக்கு முன்ன அது கேட்கறதாங்கிறத எனக்கு கொஞ்சம் யாராவது ஒரு ஆள் தெரிவிச்சிடுங்க. கேட்கலைன்னா சொன்னீங்கன்னா நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். ஒரு நிமிஷம் கொடுங்க. மியூசிக் கேக்குறதா? கேக்குறது மேடம். குட். இப்ப எல்லாரும் கண்ணை நிதானமாக மூடிக்கொள்ளுங்கள். 40 நிமிடம் வரைக்கும் நீங்கள் கண்ணை மூடியே இருக்கணும். அப்புறம் உங்களுடைய உள் இழுக்கும் சுவாசத்திலும் வெளியே போகும் சுவாசத்திலும் உங்கள் தியானத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி எந்த சிந்தனைகள் வந்தாலும் அதை தவிர்த்து விடுங்கள். சுவாசத்தில் மாத்திரம் கவனத்தில் செலுத்துங்கள். இது உங்களை நல்லபடியா தியானத்தில் இழுத்து செல்லும். அதன் பயன்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆரம்பிங்க.
நேராக வைத்து உட்காருங்கள். போஸ்டரை சரி பண்ணிக்குங்க. சுவாசத்தில் மட்டும் கவனம். கண்களை திறக்காதீர்கள், மூடியே இருக்கட்டும்.
தியானத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். வேறு எந்த மாதிரியான சிந்தனையும் வரக்கூடாது.
இந்த சுலபமான அமைதியான ஆனாபானா சரியை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா என்றால் உள்ளே இழுக்கும் மூச்சு, ஆனா என்றால் வெளியே போகும் மூச்சு. சதி என்றால் மூச்சில் கவனம். தியானத்தின் கடைசி ஒரு நிமிடம். இப்போது நீங்கள் எல்லாரும் தங்களுடைய உடலின் உணர்வுகளுக்கு திரும்ப வரவும். கண்ணை மூடியே வைத்துக் கொள்ளுங்கள். நான் 5 வரை எண்ணுவேன். அப்படியே உட்காருங்க. 1, 2, 3, 4, 5. இப்போது நீங்கள் உங்கள் 2 கைகளையும் கண்ணின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணின் மீது வைத்துக்கொண்டு உட்காருங்கள். 1, 2, 3, 4, 5. இப்போது நீங்க கண்ணை திறக்கலாம். நண்பர்களே, இன்னும் ஒரு 2 நிமிடம் நீங்க உங்களுக்கு ஏதாவது உங்களோட தியானத்தின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா
பண்ணலாம். நீங்க இந்த அமைதியான சுலபமான ஆனாபானாசதியை அனுபவித்திருப்பீள், ஆனந்தம் கொண்டிருப்பீள் அப்படின்னு நான் நம்புறேன். யாருக்காவது பேச வேண்டி இருந்ததுன்னா நீங்க கையை ஒசுத்துங்க. ஹலோ சார், கேக்குறதா? வணக்கம், சொல்லுங்க சார். நமஸ்காரம் சார். மாஸ்டர், உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். காலை வணக்கம் அனைவருக்கும். நான் இன்று நமது மகாவதார் அறக்கட்டளையின் தமிழ் ஜூம் இலவச தியான பயிற்சி வகுப்புகளில் 2வது நாளாக பங்கு கொண்டுள்ளேன். நமது ஆசிரியர் வழிவகு நடத்தினபடி நான் தியானத்தை சுமார் 35 நிமிடங்கள் மேற்கொண்டேன். என்னுடைய தியான அனுபவம் ஒவ்வொரு நாளும் மேம்படுத்திக் கொண்டு வருகிறது. எனக்கு மன உள்ள அமைதியை கொடுக்கிறது, தெளிவான எண்ண ஓட்டங்களை கொடுக்கிறது, உடல் நலங்களை மேம்படுத்துகிறது. நமது ஆசிரியரின் துணை கொண்டு இந்த தியான பயிற்சியை நான் நன்றாக இன்றைக்கு மேற்கொண்டேன். வரும் நாட்களிலும் தவறாமல் ஒவ்வொரு நாளும் காலை 5:55 அல்லது 6 மணி அளவில் நமது மகாவதார் அறக்கட்டளை தமிழ் ஜூம் தியான பயிற்சி லிங்கை பயன்படுத்தி நான் இந்த தியானத்தை மேற்கொள்வேன் என்று உறுதி கொள்கிறேன். எனக்கு இந்த அரிய சந்தர்ப்பத்தை அளித்த மகாவதார் அறக்கட்டளை மற்றும் குருஜி திரு ரங்கநாத் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி கூறுகிறேன். அம்மா ஆசிரியர் சுனிதா அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நன்றி அம்மா. நன்றி பழனியப்பன் சார். உங்கள் அனுபவத்தை அழகாகவே நீங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லியிருக்கீங்க. மற்றவர்களும் இனி வரும் வகுப்புகளில் கொஞ்சம் ஃப்ரீயாவே நீங்க பேசலாம், கூச்சப்படாமல் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொண்டால்தான் உங்களுக்கு இந்த ஆன்மீக பாதையில் முன்னேற முடியும். அதனால்தான் நான் கூறுகிறேன். இப்போது நம்ம 2வது செக்ஷன், நம்ம வகுப்பின் 2வது செக்ஷனில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் தான் பேசுறேன். அதானது தியானம் பண்ணும்போது என்ன மாதிரி அனுபவங்கள் ஏற்படலாம் அதை பத்தி பேசுவோம். அதற்கு முன்னாடி நான் இதை சொல்ல விரும்புறேன். நேத்தைக்கு 1வது தினம் அதில் சுனிதா மேடம், ஆசிரியர் சுனிதா ஜெகதீஷ் ரொம்ப அழகாக தியானம் ஏன் பண்ணணும், தியானத்தின் பயன்கள் என்ன, இதையெல்லாம் பத்தி நன்றாகவே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் தியானத்தின் பயனை சுருக்கமாக நான் இங்க சொல்லிக்கொண்டு அதற்கு பின் தியானத்தின் அனுபவங்கள் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கலாம் அதை பத்தி சொல்லுறேன். ஏனென்றால் தியானம் பண்ணும்போது நமக்கு சில அனுபவங்கள் வரும். அதை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது நமக்கு இன்னும் புதுசான அனுபவங்கள் வரும். அப்படித்தான் தியானத்தில் நம்ம முன்னேறுவோம். அப்போதுதான் நம்மளோட ஆன்மீக ஞானமும் அதிகரிக்கும். ஸோ அதனால் நான் முதல்ல
நேற்றைக்கு சுனிதா மேடம் நமக்கு என்ன சொன்னாங்கிறதையும் ஜெனரலா தியானம் பண்ணுவதின் பயன்களை பற்றியும் நான் சுருக்கமா சொல்றேன். முறையாக தியானம் செய்வதனால் மன அழுத்தம் குறையும், கவனம் அதிகரிக்கும், நல்ல தூக்கம் வரும். இந்த மாதிரி பல நன்மைகளை நமக்கு தியானம் மூலமாக பெறலாம். தியானம் செய்வதனால் உடலில் என்டோர்பின் அளவு அதிகரிக்கிறது. இது உடலில் உண்டாகும் வலியையும் பிடிப்பையும் குறைக்கிறது. மேலும் நமக்கு புத்துணர்ச்சியும் தருகிறது. மனதுக்கு தெளிவை கொடுக்குது. மனதில் வரும் சவால்களை சுலபமாக சமாளிப்பதற்கு நமக்கு சக்தியை கொடுக்கிறது. மனதை அமைதியாக வைத்துக் கொண்டால் உடல் நலத்தை காப்பாற்ற உதவும். அதனால் இதை தவிர சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற உடல்நல பிரச்சனைகளை குறைக்கவும் தியானம் உதவுகிறது. இப்போ தியானம் செய்வதால் என்னென்ன அனுபவங்கள் கிடைக்கிறதுங்கிறத பார்த்திருக்கோம். நாம் தியானத்தில் தீவிரத்தையும் ஆழத்தையும் குறிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருடையும் பரிணாம தேவைகளையும் பொறுத்து ஆரம்பத்தில் நமக்கு விதவிதமான அனுபவங்கள் உண்டாகும். நமக்கு அதை பத்தி தெரியாது. ஏன்னா நம்ம இப்பதான் தியானத்தில் ஆரம்பித்திருக்கோம். சில பேர்கள் ஏற்கனவே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி தெரியும். அல்லாதவங்களுக்காக நான் எடுத்து கூறுறேன். உதாரணமாக முதன்முறையாக தியானத்தை பண்ண தொடங்கும் போது 1, 2 இல்ல அதற்கு மேலான அனுபவங்கள் கிடைக்கும். சிலருக்கு 1 தான் கிடைக்கும், ஒரு அனுபவம் தான் கிடைக்கும். சிலருக்கு ஒன்றுமே முதல் நாளைக்கு கிடைக்காது. செய்யத்தான் உங்கள் அனுபவங்கள் அதிகரிக்கும். நீங்கள் அதில் இன்னும் கடுமையான தியானத்துக்கு போகணும். அப்பதான் இன்னும் உங்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்களும் பயன்களும் உங்களுக்கு கிடைக்கும். தியானத்தின் அனுபவங்கள் என்னென்ன மாதிரி இருக்கலாம் என்பதை பார்த்ததை தொடர்ந்து உங்கள் உடம்பில் இந்த அனுபவங்கள் எப்படி வருகிறதுங்கிறத நான் கொஞ்சம் விமரிசையாக உங்களுக்கு சொல்றேன். உங்கள் உடம்பு சில சமயம் ரொம்ப லேசாக கனமில்லாத மாதிரி தோணலாம். தியானம் பண்ணி முடிக்கும் போதோ தியானம் பண்ணும் பொழுதோ உங்களின் உடலில் வெயிட்லெஸ்னஸ் மாதிரி ஹெவினஸ் இல்லாம லைட்டாக, நான் இதை எதுக்கு சொல்றேன்னா சில பேருக்கு புரியலையானா இங்கிலீஷ்ல கூட சேர்த்துக்கிறேன். ஸோ அதானது லேசாக உடம்பு தெரியற மாதிரி உங்களுக்கு அனுபவப்படலாம். அதே சமயம் சிலருக்கு தலையில அல்லது உடலின் மற்ற பகுதிகளில் கனம் அதிகரித்த மாதிரி தோன்றும். அப்படியும் அனுபவப்படலாம். சில நபர்களுக்கு தியானம் செய்யும் பொழுது 1 அல்லது 1க்கும் மேலான நிறங்கள் தெரியற மாதிரி தோன்றும். இதை நான் கொஞ்சம் விவரமாக சொல்லுகிறேன். நானும் தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கும் தியானம் எப்படி பண்ணணுங்கிறது தெரியாது. நானும் மகாவதார் அறக்கட்டளையில் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியராக சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் நானும் இந்த தியானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிண்டேன். அதனோட அனுபவங்களே எனக்கு கிடைச்சுது. ஸோ அதுல நான் தியானம் பண்ணும்போது சில சமயம் எப்போது வரணுங்கிறது அவசியம் இல்லை. சில பேருக்கு ஒரு மாதிரி கோல்டன் கலர் தெரியலாம், அவங்க நெற்றிக்கண்ணுக்கு பக்கத்துல தெரியலாம், இல்லை ஒயிட் லைட் தெரியலாம், இல்லை பல நிறங்கள் தெரியலாம், வயலட் லைட் தெரியலாம். அந்த மாதிரி எல்லாம் அனுபவங்கள் வரலாம். இது நான் ஜெனரலா சொல்றேன். பொதுவாக தியானம் பண்ணும்போது இந்த மாதிரி அனுபவங்கள் வரும். இது பயன்கள் இல்லை, இது அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம் அதை பொறுத்து இருக்கு. நீங்க எவ்வளவு ஆழத்தில் தியானத்தை பண்ணுகிறீர்கள் அதை பொறுத்து இருக்கு. உங்களோட கவனம் சுவாசத்தில் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தூரம் நீங்கள் சிந்தனைகளை கட் பண்றீங்க, அதை வரவிடாம தடுக்கிறீங்க, அதை பொறுத்து இருக்கு. அதனால குறிப்பாக உங்களுடைய அந்த உள் இழுக்கும் அந்த மூச்சையும் வெளியே போகும் மூச்சையும் மிக குறிப்பாக கவனித்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக நீங்க ஆழமான தியானத்துக்கு போகலாம்.
இந்த இந்த மாதிரி பண்ற தியானத்துக்கு பேர் ஆனாபானாசதி. ஆனா என்றால் உள்ளே இழுக்கும் மூச்சு, பானா என்றால் வெளியே விடும் மூச்சு, சதி என்றால் அதை கவனிக்கிறது. இது நான் ரொம்பவே சரளமாக உங்களுக்கு அதை விவரித்திருக்கேன். இது நம்ம மகாவதார் அறக்கட்டளையில் பயன்படுத்தும் தியான பயிற்சி. இது எல்லாருக்குமே பண்ணலாம். இதில் கடினமானது கிடையாது. வேற எதுவும் பிரத்யேகமா ஏதாவது எச்சரிக்கைகள் கிடையாது. அந்த போடுற அந்த மியூசிக்கை கவனித்துக்கோங்க. அது மியூசிக் இல்லாமலும் நம்ம தியானம் பண்ணலாம். அப்படியும் ஒரு பழக்கம் உண்டு, ஒரு பிராக்டிஸ் இருக்குது. ஸோ இன்னும் சொல்ல போனா, நீங்கள் தியானம் செய்யும் போது சிலருக்கு குறிப்பாக முதுகு பகுதியில உங்களுக்கு வலி ஏற்படலாம். இது நீங்க உங்க போஸ்டர்னாலேயும் ஆகலாம். ஏன்னா நீங்க உட்காரும் போது, தியானத்தின் போது உட்காரும் போது உங்களுடைய போஸ்டரை ரொம்ப கவனிக்கணும். நீங்க கீழே உட்கார்றதா இருந்தா சமணம் மூட்டி உட்கார்றதுக்கு பழக்கம் இருந்தா உட்காருங்க. ஆனா ஒரு தடவை உட்காண்டா அங்க இருந்து நகரக்கூடாது, கண்ணை துறக்க கூடாது. அப்பதான் நீங்க தியானத்தில் ஆழமாக இறங்க முடியும். இல்லைன்னா நீங்க மனதை அங்க இங்க சிதற விடுவீங்க. நான் இங்க வலிக்குதா, அங்க வலிக்குதா, அந்த மாதிரி சிந்தனை போகக்கூடாது. நம்ம சிந்தனை ஒன்றேதான், நம்ம சுவாசம். அதனால நீங்க முதல்ல உட்காரும் போதே நீங்க உங்களோட அந்த போஸ்டரை ரொம்ப சரி பண்ணிக்கணும். உட்காரும் போது உங்களோட முதுகெலும்பு நேரா வச்சுக்கணும். முதுகெலும்பு நேரா வச்சுக்கணும். பேக் போன் ஷுட் பி ஸ்ட்ரெயிட். அப்படி இருந்தா தான் நம்மளோட எனர்ஜி இருக்கு இல்லையா, அது அழகா ஃப்ளோ ஆகும். அதுக்கு அந்த நம்ம தியானத்தின் பயன்கள் ரொம்ப சுலபமாக நம்ம உடலில் எடுத்துக்க முடியும். அதானது பிரபஞ்ச சக்தியை நமக்கு உள்ளே இழுத்துக்க முடியும் அந்த நல்ல போஸ்டர்னால. முதல்ல நம்ம எப்படி நம்ம போஸ்டர் சரி பண்ணிக்கலாங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அப்படி உட்காரும்போது, இப்ப நாற்காலியில் உட்கார்ந்தால் கூட அப்போதும் உங்களோட முதுகெலும்பு கண்டிப்பாக நேராக வைத்துக் கொள்ளுங்கள். முதுகெலும்பை ஸ்ட்ரெயிட்டா வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி உட்காரும்போது சில பேருக்கு 40 நிமிடங்கள் உட்கார முடியலன்னா சில சமயம் அவங்களுக்கு பேக் போன்ல, அதாவது முதுகெலும்புல கீழ்ப்பக்கம் வலி ஏற்படலாம். அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க இன்னும் தியானம் அதே போஸ்டர்ல உட்காந்து நீங்க தியானம் பண்ண துவங்கும் போது, அதை தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வெளியே வந்துருவீங்க. இதை கண்டு பயப்படாதீங்கன்னு தான் சொல்றேன். சிலருக்கு தனக்கு உள்ளிலிருந்து ஒரு சுழலும் உணர்வு மாதிரி தோணலாம். ஏன்னா உங்களுக்கு பழக்கம் இல்லை. நம்ம சுவாசத்துல கவனம் வைத்ததே கிடையாது. சுவாசம் நம்ம உயிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் நம்ம அதுக்கு யாருமே அவ்வளவு மதிப்பு கொடுக்கறது இல்லை. நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. எதை கவனிக்கமோ அதை கவனிக்காமலே நம்ம அப்படியே இருந்துட்டு இருக்கோம். அதனால இங்க முக்கியமாக நம்ம கவனம் நம்ம சுவாசத்தில் போக வேண்டும். திடீர்னு நம்ம தியானம் ஆரம்பிக்கும் போது நம்ம சுவாசத்தில் தியானம் கொடுக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு ஒரு சமயத்துல உள்ளிருந்து ஒரு சுழற்சி ஏற்படா மாதிரி இருக்கலாம். அந்த சுழற்சி உங்களுக்கு தூக்கத்தை தரும். ஆக்சுவலி நீங்க ஒரு மாதிரி தியானம் அந்த சுவாசத்தையே நினைத்துண்டு அதை மட்டும் உத்து நோக்கி கொண்டு நீங்க தியானத்தில் உட்காண்டேலானால் உங்களுக்கு உங்களோட தூக்கத்தினுடைய அந்த ஒரு குவாலிட்டி அது கண்டிப்பா மேலாகும். தூக்கம் வராதவருக்கு தூக்கம் வரும். ஆனால் நீங்கள் தியானம் செய்யும் போது தூங்கக்கூடாது. தூங்காம, தூக்கம் வந்தாலும் தூங்காம நம்ம அது ரொம்ப கவனமா நம்ம உணர்வோட தான் இருக்கலாம். பாடி கான்சியஸ் இருக்காது,
ஆனா உங்களுக்கு உணர்வு இருக்கும். அந்த உணர்வுல தான் நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோம். அப்படி போகும்போது சில சமயம் அந்த மாதிரி ஒரு அனுபவப்படலாம். அதையும் பத்தி கொஞ்சம் கூட நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனோட அர்த்தம் என்னன்னா, நீங்க சரியாக தியானம் பண்றீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவது நீங்க படுறீங்க அப்படின்னு இருந்தா, கண்டிப்பா நீங்க தியானத்தை ஒழுங்கா பண்றீங்க அப்படி நினைத்து நீங்க சந்தோஷப்படுங்க. நீங்க நேர பண்ணும்போதுதான் இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு உண்டான அனுபவங்களை இந்த மாதிரி பலவிதமான அனுபவங்கள் உண்டாகலாம். நான் எல்லாத்தையும் இங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி அனுபவங்கள் வரும். நல்லா பண்றவங்களுக்கு இன்னும் இன்னும் பெரிய பெரிய அனுபவங்கள் வரும். அதை பத்தி நான் இப்ப சொல்ல விரும்பல. ஒருவேளை எல்லாருக்கும் அது புரியாது. அதனால நம்ம தியானத்தை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் வகுப்புகள் ஆக ஆக நம்ம தியானத்தில் முன்னேற ஆன்மீகத்தில் முன்னேற நீங்கள் உங்களுக்குள்ளவே தெரியும். இன்னமும் என்னென்னமோ அனுபவங்கள் இருக்கும். அதை நீங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். அப்புறம் மிக முக்கியமாக என்னதுன்னா, பொதுவாக இத்தனையெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்க தியானம் பண்ணும்போது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம், எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தான் அனுபவங்கள். அது அனுபவங்களே நமக்குள்ளே வைத்துக் கொள்றதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா நமக்கு அனுபவங்கள் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்ன, அதனால நல்லதா கெட்டதா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம மனசுக்குள்ள சில கேள்விகள் எழும்பும். கண்டிப்பாக எழும்பும். எனக்கு கூட தான் எழும்பித்து. நான் நினைச்சேன் என்னமோ எனக்கு ஏதோ சில பேருக்கு ஏதோ சுவாசத்தை ரொம்ப பார்க்கும்போது சுவாசம் என்னவோ நின்ன மாதிரி தோணலாம், இல்லை கொஞ்சம் மூச்சு முட்டுற மாதிரி தோணலாம். அந்த மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் வரலாம். பட் ஆக்சுவலி அது கிடையாது. ஏன்னா நமக்கு பழக்கம் இல்லாததுனால நம்ம இந்த மாதிரி தியானம் பண்ணும்போது முதல்ல இந்த மாதிரி எல்லாம் அனுபவங்கள் ஏற்படலாம். அப்போது இந்த மாதிரி நம்ம மனதுல குழப்பங்கள் வரும்போது என்ன பண்ணணும், நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்க கூடாது. இந்த வகுப்பில் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் வந்ததுங்கிறத திறந்து கூச்சப்படாம, என்னதான் இருந்தாலும் சரி, என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு உண்டாகிற அனுபவம் இன்னொருத்தருக்கு இருக்காது. அதனால நீங்க சுலபமா நீங்க கூச்சப்படாம அத மத்த ஆசிரியர்கள் கூட இந்த வகுப்பிலும் ஷேர் பண்ணலாம். அது இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஃபேமிலிஸ்ல உள்ள மற்ற நபர்களுக்கும் சொல்லி தெரிந்தவர்கள்ட்ட இருந்து தெரிந்துக்க வேணும். இந்த மாதிரி பண்ணினேன், இது எனக்கு கெடுதலா நல்லதா, இந்த மாதிரி குழப்பங்களை நம்ம தீர்த்து வைத்துக் கொள்ளணும். அதுக்காக நம்ம ஷேர் பண்ணணும். மட்டுமில்ல, இது சஜ்ஜன சங்கத்தியாலே வருது. அதானது இது ஆத்மீயத்தில் நம்ம முன்னேறுவதற்கான ஒரு படி. தியானம் பண்ணும்போது நமக்கு உண்டான அனுபவங்களை மற்ற பேருக்கு நம்ம சொல்லி தரும்போது அவர்களுக்கும் சில பேர் கூச்சப்பட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க இல்லையா? சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சொன்னா எப்படி இருக்குமோ, இல்லை சொல்றது சரியா இருக்கா இல்லையா தெரியாம சில பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாம் நம்ம தீர்த்து வச்சிடுவோம். ஏன்னா யாராவது தெரிந்தவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இதனால பரவாயில்ல, இப்படித்தான் இருக்கும், நீங்க தியானம் பண்ணும்போது இந்த மாதிரி உள்ள அனுபவங்கள் வரும், அதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டியது இல்லை, நீங்க குழப்பத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க நிதானமாக முறையாக இந்த தியானத்தை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் புதுசான அற்புதமான பல அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதையும் நீங்க ஷேர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எல்லாரும் இதை நோட் பண்ணிக்கங்க. நீங்க சைலண்டா இருந்தா நமக்கு தெரியாது நீங்க எவ்வளவு தூரம் தியானத்துல ஆழ போறீங்கிறது எங்களுக்கும் தெரிய வராது. அதனால ஃபீல் ஃப்ரீ டு எக்ஸ்பிரஸ். அதை சொல்லிக்கிறேன் நான். அப்புறம் உங்களுடைய இந்த தான அனுபவங்களை குறித்து சந்தேகப்படவோ விமர்சிக்கவோ கூடாது. இப்போ ஒரு ஆள் ஒரு நபர் நம்ம இந்த வகுப்பில் அவரோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. அப்போ நம்ம இன்னொரு நபர் அதை பத்தி விமர்சிக்க கூடாது. ஏன்னா உனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, அவருடைய அனுபவம் என்னது நம்ம அனுபவிக்கல, அதனால நமக்கு தெரியாது. அதை பத்தி நம்ம
விமர்சிக்க கூடாது. அதுக்கப்புறம் அப்படி வந்திருக்குமோ, அப்படியெல்லாம் கூட வருமா அனுபவம், அப்படி கூட சந்தேகப்படக்கூடாது. அனுபவங்கள் உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஆனா உங்களுடைய தியானத்தின் குவாலிட்டியை பொறுத்து இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் கிடைக்கிறதுங்கிறது. அதையும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் தியான பயிற்சிகளை நிறைய செய்து ஆன்மீக பாதையில் தொடரும் பொழுது உடலில் உண்டாகும் அனுபவங்களை புரிஞ்சுக்கணும். நம்மளே புரிஞ்சுக்கணும் என்னென்ன மாதிரி அனுபவங்கள் நமக்கு வந்தது. அத நீங்க நினைவுல வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. நான் இன்னைக்கு பண்ணினேன், இன்னைக்கு தியானம் பண்ணும்போது எனக்கு நல்லா இருந்ததா, நல்லா இருக்கு இல்லையா, இல்லை என்னென்ன மாதிரி எனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா, ஏதாவது நான் பார்த்தேன்னா, அந்த மாதிரி எல்லாம் உள்ள விஷயங்களை நீங்க நினைவில் வைத்துக்கொண்டு மற்றவர்களோட ஷேர் பண்ணது வேண்டியது ரொம்பவும் அவசியம். இந்த இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு தன் அறிவு வருது. நீங்கள் உங்களோட தியானத்தின் அனுபவங்களை விமரிசையாக பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு தன் அறிவு வருது. அந்த தன்னறிவு உங்களுக்கு எப்படி பயன்படுங்கிறது தெரியறதா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்க அதை நீங்க படிச்சு, நான் இதை பண்ணினதுனால எனக்குள்ள என்ன மாற்றங்கள் வந்தது, அதை நம்ம பார்க்கணும், தினப்படி பார்க்கணும். டே 1 வச்சுக்கோங்க, ஒரு டைரி மாதிரி வச்சுக்கோங்க. அதுல நீங்க குறிப்பிட்டு வச்சுக்கோங்க, இன்னைக்கு தியானம் பண்ணினேன், எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தது. டே 2 தினம் 2 அன்னைக்கு நான் தியானம் பண்ணினேன், அதுல எனக்கு என்ன புதுசா தெரிஞ்சுது, என்னதாவது புதுசா தெரிஞ்சுதா. 3வது நாள், 4வது நாள், இந்த 21 நாள்கள் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் தினம் 1லிருந்து தினம் 21 வரைக்கும் எவ்வளவு முன்னேறி இருக்கீங்க தியானத்தில், தியான பயிற்சியில் அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்குள்ளேயே ஒரு கணக்கு போடணும். அப்போதான் உங்களுக்கு அதில் ஆசை வரும். அதனோட பயன்களை நீங்கள் தெரிந்துக்க வேண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும்னா, நீங்க இந்த தியானம் பண்ண உங்களுக்கு இது புரியும். அதானது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை, உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தியானம் தந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதை நான் முடிகிற வரைக்கும் அதை தமிழில் சொல்லணுமானா ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களோட பழக்க வழக்கங்கள், நீங்க என்னென்ன பண்றீங்க, உங்க சிந்தனைகள் எல்லாத்திலும், உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாத்திலும் ஒரு மாற்றம். நீங்கள் இதுக்கு தியானம் பண்ண துவங்குறதுக்கு முன்னால இருந்த மாதிரி இல்லை. அந்த லெவல்ல இருந்து நீங்க ரொம்பவே மாறி போயிருக்குங்க. அதுவும் நல்ல விதமான மாற்றத்துக்கு இது இடம் கொடுத்ததுங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதை புரிஞ்சுக்க வேணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினட்டா வரும். உங்களுக்குள்ள அந்த தியானம் பண்ண உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரவே தான் வரும். அதை நம்ம புரிஞ்சுக்க வேணும். அதையும் நீங்க மற்றவர்கள் கூட நீங்க பகிர்ந்துக்க வேண்டும். அப்புறம் நீங்க சீனியர் மெடிடேட்டர்ஸ் இருப்பாங்க. அதானது சில நம்ம சுனிதா மேடம் எல்லாம், நம்ம ரங்கநாதன் சார், இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் எத்தனையோ வருடங்களாக இந்த தியானத்தில் மூழ்கி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற அனுபவங்கள் நமக்கு எண்ணற்றது. அனுபவங்கள் எத்தனையோ இருக்கும். அதில் ஒரு சின்னது கிடைச்சா கூட நமக்கு பயணம் தான். அதனால ஆனா இவர்களெல்லாம் இத்தனை வருடங்கள் இதில் செலவு பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணணும், இந்த சீனியர் மெடிடேட்டர்ஸ் அவங்க கூட நம்ம பேசணும், நம்ம அனுபவத்தை பகிர்ந்துக்கணும். அவங்க எப்படி கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன தெளிவு கொடுக்குறாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் உண்டாச்சு, அதை அதுக்கு காரணம் என்ன, அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற எல்லாமே பக்குவமா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சோ இது ரொம்ப முக்கியம். நம்ம அனுபவங்களை தனக்குள்ளே வைத்துக்காம மற்றவர்கள் கூட கண்டிப்பா பகிர்ந்துக்கணும். பிரத்யேகமா சொல்ல போனா சீனியர் மெடிடேட்டர்ஸ் நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பகிர்ந்து கொண்டு நம்ம அதை இன்னும் கற்றுக்கணும். நம்ம ஏதாவது தப்பு பண்றோமா, நம்ம தியானம் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்றோமா, அதையும் நம்ம சரி பண்ணிக்கணும். இவர்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு
நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் ரொம்பவும் இருக்குது. அப்பதான் நம்ம வந்து பயன்கள் ஜாஸ்தி அடைய முடியும். அப்புறம் நீங்க வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணணும். அதானது நீங்க வந்து முதல் நாள் எப்படி இருந்தது, 21வது நாள் எப்படி இருந்தது, ஒரு ரிவ்யூ பண்ணோம். அதானது நீங்க வந்து எவ்வளவு தூரம் முதல் நாள்ல இருந்து 21 இந்த வகுப்பின் 21வது நாள் வரைக்கும் எவ்வளவு தூரம் நம்ம தியானத்தை பத்தி அழகாக புரிந்து கொண்டிருக்கோம். ஒண்ணுமே தெரியாம இருந்தது தியானத்தை பத்தி. நான் வந்து முதல் நாள் வந்து எப்படியோ பண்ணேன். ஆனா இப்போ எனக்கு தியானத்துல இப்படி வரும், அப்படி வரும், எல்லாம் தெரியுது. தியானத்தோட பயன்களும் எனக்கு தெரிய வருது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தோணும். தூக்கம் வராதவருக்கு தூக்கம் வரும், மனதுக்கு அமைதி கிடைக்கும், உங்களுக்கு மனதுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தீரும், உங்க உடம்புல ஏதாவது வலிகள் இருந்தால் நீங்கும். இதெல்லாம் உங்கள் அனுபவங்கள் தான். யாராவது மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது டயபெட்டிஸ்க்கு வேண்டி, இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தது, மன அழுத்தம் இருந்தது, அதுக்கு மருந்து சாப்பிட்டு இருக்கீங்கன்னா, இந்த நீங்க தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சு போகும். அதுவும் ஒரு அனுபவம் தான். இது நம்ம தியானம் முதல்ல சொன்ன அனுபவம் அது ஒரு விதமான அனுபவம். இது உங்கள் உடலில் தெரியக்கூடிய அனுபவங்கள் வேற. அந்த மாதிரி அனுபவங்களை கண்டிப்பா நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. தியானம் எப்படி உங்களுக்கு வந்து உடம்புல புத்துணர்ச்சியை தருது, உங்களுக்கு வந்து வேலைகளை மாத்தி மாத்தி போடுவாங்க சிலவங்க. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பண்றேன், நாளைக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மாறி நீங்க தியானம் பண்ண பண்ண இன்னைக்கு உள்ள வேலையை இன்னைக்கே பண்ணுவோம், உங்களுக்கு மனசுக்குள்ள உற்சாகம் அதிகரிக்கும். எவ்வளவோ பயன்கள் இருக்கு சார், எவ்வளவோ பயன்கள் இருக்கு. சொல்ல சொல்ல வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்களே எங்களுக்கு சொல்லுவீங்க. அதனால நான் என்ன சொல்றேன் என்னன்னா, நீங்க தியானம் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு என்னென்ன பயன்கள் வந்தது, உடலிலும் மனதிலும் உங்கள் உணர்ச்சியிலும் உணர்வுகளிலும் எல்லா தளத்திலும் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டிப்பாக குறிப்பாக பகிர்ந்துக்குங்க வகுப்புகள்ல. அப்படி என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ஒரு விஷயம் கூட சொல்ல விரும்புறேன். அதானது இந்த எளிமையான இந்த ஆனாபானாசாதிய மாதிரி இவ்வளவு சுலபமான எளிமையான ஒரு தியான பద్ధதி வேற இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிந்த வரைக்கும் இது வந்து ரொம்ப சுலபமான தியான பயிற்சி. அதனால அது ரொம்ப மிக விசேஷமான ஒரு தியான பயிற்சி. அது ஒரு பழங்கால கலை, அது அறிவியல் கூட தான். அந்த மாதிரியான ஆனாபானாசதியை இன்னும் எல்லோருக்கும் சொல்லுங்க. இந்த மாதிரி ஆனாபானாசதியை பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பயன்கள் நான் அடைந்திருக்கேன். நீங்களும் இந்த தியானத்தை செய்து உங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் எல்லாம் ஒரு அமைதியை கிடைக்கும்படியாக பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் சொல்ல வேணும். அவர் தவறாமல் தவறாமல் நீங்கள் என்றைக்கும் தினமும் நீங்கள் வந்து தவறாமல் வகுப்பை அட்டென்ட் பண்ண வேணும். அதனோட மகிமையை தெரிந்துக்குங்க. இலவசமாக கொடுக்குறாங்க இந்த கிளாஸ், இந்த வகுப்பு. அதனால அதனை பயன்படுத்திக்குங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கொஞ்சம் 2 நிமிஷம் கேட்டுக்கலாம். அது இல்லைன்னா சனிக்கிழமை நம்ம வந்து ஒரு செஷன் இருக்குது, அதுல கேள்வி பதில்னு இருக்கு. அதுல நீங்க உங்க சந்தேகங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கும் ஓரோ தலைப்பில் உள்ள ஓரோ இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு அந்த அறிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அதை வந்து குறிப்பாக எழுதி வைத்துக்கோங்க. அப்புறம் அந்த சனிக்கிழமை உள்ள அந்த அந்த ஒரு செஷன்ல அந்த நீங்க வந்து கேட்டுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதோட நான் இதை நிறுத்திக்கிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இப்ப வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. மகாவதார் பாபா டிவியின் யூடியூப் இருக்கு தமிழோடது. அதனோட டீட்டெயில்ஸ குரூப்பில் போடுறோம். நீங்க வந்து கண்டிப்பாக நீங்க ஒவ்வொருத்தரும் அதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல உள்ள பெல் ஐக்கனை அழுத்துங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இந்த கிளாஸில் இந்த வகுப்பில் நடக்கும் ஓரோ லெக்சர்ஸ் அதனுடைய எல்லாம் ரெக்கார்டிங் அதில் உங்களுக்கு சுலபமா கிடைக்கும். சிலது உங்களுக்கு புரியல, இல்ல கொஞ்சம் நேரம்
கழித்து நீங்க செஷன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, வகுப்புல ஜாயின் பண்ணியிருந்தீங்க, அப்படி இருந்தா கூட நீங்க இந்த ரெக்கார்டை பார்த்து உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கங்கிறத திரும்ப திரும்ப பார்த்து கற்றுக்கொள்ளலாம். தவிர நீங்க இந்த யூடியூபை நீங்க பார்த்து விட்டு சும்மா இருந்துடாதீங்க. அதுல ஒரு லைக் இருக்கும், தம்ஸ் அப் இருக்கும், அதையும் கூட அழுத்திடுங்க. அப்புறம் வந்து நீங்க உங்களோட தெரிந்தவர்களுக்கும் உங்களோட ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கும் எல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து நமக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும். மகாவதார் பாபா டிவிக்கு அதனோட உத்தேசமே என்னன்னா, இது எல்லாருக்கும் போய் சேரணும், இதனோட நல்ல பயன்கள் எல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதா மகாவதார் பாபா டிவியின், மகாவதார் பாபா அறக்கட்டளையின் மிக முக்கியமான உத்தேசம். அதனால இதை சொல்லிக்கொண்டு நான் இந்த செஷனை நிறுத்துறேன். ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக, நாளைக்கு மூன்றாவது தினம், அதையும் கண்டிப்பாக இன்னும் உற்சாகத்தோடு நீங்க பங்கேற்க வேணும். நாளைக்கு வந்து பழனியப்பன் சாரோட கிளாஸ் இருக்கும். நீங்க எல்லாரும் அதை அட்டென்ட் பண்ணி அதுல இருந்து உள்ள பயன்களை பெறணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு நான் நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது பேசணும்னு இருக்கானா? கொஞ்சம் சமயம் இருக்கு, கொஞ்ச நேரம் யாருக்காவது பேசணும்னு இருந்தானா சொல்லுங்க. அது இல்லைன்னா நமக்கு நிறுத்திக்கலாம். இந்த வகுப்பை, இன்றைய வகுப்பை சனிக்கிழமை உங்களுக்கு நேரம் இருக்கும். கண்டிப்பா நீங்க எந்த கேள்வி கேட்குறீங்களோ அதை சுருக்கமாக, உங்களுக்கு விஷயம் என்னதுங்கிறத ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம, நம்ம வந்து நமக்கு 1 மணி நேரம் தான் இருக்கு, அதனால எல்லாருக்கும் அதுக்கு டைம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால சுருக்கமாக கேட்டு தெரிந்து கொள்ளும். ஸோ நாளைக்கு எல்லாரும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு நான் இந்த வகுப்பை க்ளோஸ் பண்றேன், நிறுத்துறேன். தேங்க்யூ ஸோ மச்.